எருமிய முழுச முழுங்கின நரகாசுரம் மாதிரி இங்க வந்து உக்காந்துருக்கான். அப்பாவை வேற காணுமே. பைரவா, இந்த பணம் நீ என்கிட்ட வாங்கியிருக்கிற பணம் என் கடைசி காலத்துக்கு பயன்படுத்த சேர்த்து வச்ச பணம் இல்ல, என் ஒரே பொண்ணு மகா கல்யாணத்துக்கு சேர்த்து வச்ச பணம். என் பொண்ணோட வாழ்க்கையை உடைச்சி அவளுக்கு இனிமே வாழ்க்கையை இல்லைன்னு பண்ணானோ, அவன் இனிமே உயிரோட இருக்க கூடாதுங்கிறதுக்காகத்தான் இந்த பணத்தை நான் உங்ககிட்ட கொடுத்துருக்கேன். பைரவா, பொதுவா பணத்தை பத்தி உனக்கு நல்லா தெரியும். அதுவும் இப்ப நான் கொடுத்திருக்கிற பணத்தை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன். நான் கொடுத்த வேலைய மிஸ் ஆகாம முடிக்கணும், சரியா? சார், நான் மற்றவங்க மாதிரி வாய்ச்சவடால் விடுற ஆள் இல்லை சார். நீங்க விரும்பின மாதிரி பக்காவா வேலையை முடிச்சு தர்ற ஆளு சார். சார், நீங்க சொன்ன ஆளோட போட்டோ மற்ற டீட்டெயில் சார் தரீங்களா? அவனுடைய போட்டோ, இவன் பேர் திரு கான்ஸ்டபிளா இருக்கான். இவனை பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்றேன். இவன் பெரும்பாலும் ரோட் டியூட்டியில தான் இருப்பான். நம்ம பிளான் படி பிரேக் ஃபெயிலியரான லாரியை வச்சு இவன் எங்க டியூட்டியில இருக்கானோ அங்கேயே இவன் கதையை முடிச்சிருங்க. நாம பிளான் படி செய்ய போற கொலை மற்றவங்களுக்கு விபத்து மாதிரி தான் தெரியணும். இதை மட்டும் நல்லா மனசுல வச்சுக்கிட்டு காரியத்தை கச்சிதமா முடிச்சிரு. சார், அதுக்கெல்லாம் ஆளு பக்காவை ரெடி பண்ணி வச்சாச்சு சார். யாருக்கும் எந்த சந்தேகமும் வராம மர்டர் மிஸ் இல்லாம பர்ஃபெக்டா நடக்கும் சார். ஓகே பைரவா, கிளம்பு. வரோம் சார். ஓகே.